ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் கேரட் கேக் எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேங்க. ரொம்ப ஈஸிங்க. எல்லாம் கேக் மெத்தடுமே ஸ்டார்டிங்கில் எல்லாமே சிம்பிள், அதே மெத்தட் தாங்க. அதில் தயிர் இல்லைன்னா மோர் 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாங்க. 1 கப்பு. அப்புறம் பொடிச்ச சர்க்கரை, இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நான் சலித்து வச்சுருக்கேங்க. இது சேர்த்துக்கலாம். இப்போ இது 3 நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் சலிச்ச மைதா மாவு 1 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். இது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். இதுவும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சம் கேரட்டு சேர்த்துக்கலாங்க. துருவின கேரட்டு சின்ன துருவியில் வச்சு துருவியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பால். இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரில் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை டேப் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா டேப் பண்ணணும். இப்போ ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேங்க. 180 டிகிரிக்கு. இது பேக் ஆகிட்ட அப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்து வெளியே வச்சுருக்கேன். நல்லா ஆறணும். ஆறிட்ட அப்புறம் தான் இதை டிமோல்டு பண்ணணுங்க. பாருங்கள், கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கேரட் கேக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானே இது ஒரு வ்ளாகில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.